காசு காசு காசுன்னு அலையக்கூடாது. நான் ஒருத்தன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வந்தவனுக்கு மரியாதை கொடுக்கணும். நான் நேற்றே சொல்லிட்டேன், என் கையில் காசு கிடையாது, நானே அவள் போட்டிருந்த டாலர் அடகு வச்சுட்டேன், நாங்களே இந்த நாளைக்கு இன்னும் யூடியூப்லேருந்து காசு வரலை, வந்திருந்தா நேரம் கொண்டு வந்து உனக்கும் சரி ரைட் 50,000 கேட்குற, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறதுக்கு தான் தயாராக இருக்கேன். என்னையை போட்டு படுத்தக்கூடாது. உங்கள் சண்டைக்கு நான் உருவாக கிடையாது, நான் ஒரு மனுஷன்தான். எங்கிட்டு எவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும்? ஒரு அளவு வேணாமா? அவள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு பிக்கல் பிடுங்கல், இங்கே வந்தால் இங்கே காசு காசு காசுன்னா நான் எங்கே போவேன்? அதை மீறி வந்து நீ போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுன்ட்டேன் நான் ஒரே வாரத்தில். என்கிட்ட இப்போதைக்கு 10 காசு கிடையாது. பொறுமையாக இருந்தால் வந்தால் தானே கொடுக்க முடியும். 2 மாசமா நான் பொறுமையா இருந்ததுக்கு நீங்க பலனை காமிச்சிட்டீங்க. உடனே இந்த எவனை நம்பினாலும் இந்த ஆளை நீ நம்பாத சுமிமான்னு எல்லாரும் சொன்னாங்க. அடுத்தவன் சொல்றதை கேட்பியா, நான் சொல்றதை கேட்பியா? இந்த வீட்டுக்கு குடும்ப தலைவன் நானா அடுத்தவனா? நீங்க குடும்ப தலைவனா இல்ல கூத்தியாக்கு தலைவனா இப்பதானே தெரியுது. எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கிறோம். இருங்க, நீங்க வேணா சொன்னீங்க, நான் அடுத்து சொன்னாரு. உண்மையிலேயே நான் சொல்றேன், சொன்னாரு நீ அடுத்து அம்மா உன் புருஷன் நல்லவே இல்லம்மா, உன் புருஷன் வீட்டுல நாங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கூத்தியா வீட்லயே 24 மணி கிடக்குறியா, நாங்களும் பாத்துட்டு தான் இருக்கோம். அடுத்து வந்து கம்ப்ளைண்ட் வந்தா 2 பேருமே நான் தூக்குவேன். நான் வந்து ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், பணம் வந்தால் நான் கொடுக்க போகிறேன், இல்லாட்டினா இல்லை தான். நான் வந்த இடத்துல நான் சரி ரைட்டு நல்லது புள்ளதை வாங்கி கொடுப்போன்னு ஃபோன் பண்ணேன். கறி வேணுமா, மீன் வேணுமா, சோரட்டி வாங்கிட்டுருவா, குடல் வாங்கிட்டுருவான்னு கேட்டேன். எதுவுமே வேணான்றது நீ தான். நான் எந்த காலத்துலேயும் உனக்கு நான் அல்வா கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை. பால் அல்வா வாங்கி தரேன், பால்கோவா வாங்கி தரேன்னு தான் சொன்னேன். அது உனக்கு இல்லை, என் பேரனுக்காக வாங்கி தரேன்னு சொன்னேனே தவிர என் பிள்ளைகளுக்காக வாங்கி தரேன்னு சொன்னேங்க. அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. காசு இருந்தால் நான் கொடுப்பேன். உண்மையிலே நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், காசு இல்லாமல் கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மீன் டாலரை நேற்று விற்றுட்டு வந்தது எதுக்கு தெரியுமா? ஏற்கனவே வாங்கின கடன் இஎம்ஐக்கு கட்ட முடியாமல் ஒரு செக்கு வேறு பவுன்ஸ் ஆகி போச்சு. அதுக்காகத்தான் வந்து அதில் பணத்தை போட்டுட்டு சீட்டு கட்டுறதுக்கு காசு இல்லாமல் நகைக்கடைக்காரவங்க அங்கே ப்ரெஷரை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாமல் வந்துக்கிட்டு என்னையவும் டென்ஷன் ஆக்கி இவளும் டென்ஷன் ஆக்கி எதுக்கு தேவையா? எல்லாமே இந்த உசுப்பேத்தி விட்றவங்க பண்ணுற வேலை தான். நீங்கள் பண்ணுற வேலையில் தான் இந்த ஆட்டம் ஆடுறா. இவன் சும்மா இருக்காமல் நீ போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. 4 அல்லக்கை போடுற ஆட்டத்துக்கு இந்த நல்லா வருது 5 ரூபாய் அழகுது. அப்ப எனக்கு உண்மையா புருஷனை இழந்திருக்கிறவங்களுக்கு அழற மாட்டாங்க யாரும். உன் புருஷனை நீ இழந்திருக்கன்னு சொல்லி யாரு சொன்னா? குத்துக்கல் மாதிரி நான் உட்கார்ந்துருக்கேன்ல. ஆமா இருக்கேன், குத்துக்கல் மாதிரி கூதியா இருக்க. ஏப்பா என்ன கஷ்டம்னாலும் என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு நான் வந்துடுறேன் இல்லைங்க. கொஞ்சம் இருக்கேன், அவளுக்கு ஒரு நல்லது போல செஞ்சுட்டு முழுசா நான் வந்துடுறேன்னு சொல்லி பல தடவை. என்னை நம்பி வந்தவ இந்த பேச்சு பேசக்கூடாது. அப்ப நீ தான் வார்த்தையை விடுற. மாமா பையன் உன்னை கூட்டி விடுறேன்ங்கறா. ஊர் போயிட்டேனா போயிட்டு வந்தவளே நீ ஒழுக்கமா வச்சிருக்கல. ஒழுக்கமா வச்சிருக்க, ஓ மனசாட்சி ஒழுக்கமா தான் வச்சிருக்கேன். அப்ப பொண்டாட்டி எப்படி வச்சிருக்கீங்க? பொண்டாட்டியை தங்க தட்டுல வச்சு தான் நான் தாங்கினேன். அந்த மனுஷனை பேசலாமா அவங்களுக்கு தெரிய வேணாமா? எந்த மனுஷனை? என்னேவா? சரி சரி கூட்டி விட்டுட்டு இருக்க. 6 மாசம் காலையில கூட பேசிருக்கால. நீ சோத்துக்கு வேற இருந்தீங்களா? ஏன் என்ன பண்ணேன் நானு? 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டி விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. சரி நீங்க அவ கேட்டுட்டு வர்றீங்க. இந்த வார்த்தையை விடுற வேலை வைக்க கூடாது. நீ ஏன் வீடியோல பேசும்போது நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அவ கேக்குறா திறந்து காமிச்சு ஊர் போயிட்டு படுத்துட்டு வந்தா கேக்குறா. அப்போ உனக்கு இடிக்கலையோ குஞ்சாமணி? சரி நீ தேவையில்லாம் பேசாத, அமைதியா இரு. இதுக்குதான் நான் சரி நான் கேட்குறேங்க. கோவம் வராம அங்க எத்தனை தடவை லைவை கட் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன். ஏங்க நீங்களே சொல்லுங்க, எத்தனையோ நாள் இவளை பத்தியோ என் மகனை பத்தியோ பேசும் பொழுது பேசாதப்பா லைவை கட் பண்ணுப்பா நான் சொன்னது இல்லையா? ஆமா இருக்கு. எதுக்கு எதுக்கு என்னைய பத்தி பேசினா கூட சரி சனியனே ஒருத்தர் பேசணும்னு விட்டுட்டு போயிருவேன். இல்ல என் புள்ளைய பத்தி பேசினா என்னைய பத்தி பேச கூட இந்த கிரைஸ்ல ஏச்சேத்திக்கிறவ. உன்னைய பத்தியும் பேசல, அவனை பத்தியும் பேசல. அதுக்கு நான் பல தடவை அவளை கண்டிச்சிட்டேன். கண்டிச்சு என்ன பண்ண? இனி பேச மாட்டா. நீ பேசணும், கண்டிக்க கூட நீ அவ புள்ளைய பேசணும். எதுக்கு நானா? பேசணும். யாரு இங்க பாருங்க, நான் ஒரே வார்த்தையில சொல்றேன். 2 பேருமே வந்து நீங்க அடிச்சுக்கிட்டு சாகுறதுன்னா போங்க, உங்களை ஒன்றும் யாரும் கேட்க போறது இல்லை. தேவையில்லாம நான் ஒரு வார்த்தை சொல்லவா? என்னை டென்ஷன் ஆக்காத.
நான் ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கேன், தயவு செய்து என்னை போட்டு பாடா படுத்தாதீங்க. அப்பாவியே மூஞ்சிய வைக்காத, அப்படியே அண்ணிய நம்பி கேரக்டர் மாதிரி போகாத. நான் உண்மையிலே அப்பாவி தாங்க. பேசும்போது நீ முகர நவர சண்டை. நான் ஒரே வார்த்தை சொல்லவா, என்கிட்ட பணம் இருந்தால் நான் கொடுக்க போகிறேன். பணம் இல்லாதவர் ரெண்டாவது, நாங்களே காசு இல்லாமல் மீன் டாலரை போய் அடகு வச்சு அந்த அடகு வச்ச டாலரில் வந்த காசில் தான் போக போகிறோம். ஏன் உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் சாலரி வரலன்னு எதுக்கு பண்ணணும்? வரும், நாளைக்கு நாளை கழிச்சு வந்துடும். சரி, போய் உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், பப்புவை கொண்டு வந்து இங்கே 3 நாள் விட்டு போகிறேன். வந்தவொடனே உனக்கு ஒரு ரொக்கத்தை நான் எண்ணி வைக்கிறேன். இதுக்கு தயாரா? பப்பை விட்டுட்டு போகிறேன். நாங்கள் எங்களுக்கு ஃப்ரீடமாக இருக்கணும். நான் கேட்குறது, நாங்கள் வீடியோ போடுறதுக்காக போகிறோம். பப்பை விட்டுட்டு போகிறேன். 3 நாளைக்கு நீ பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் முழுசாக செய்கிறேன். ஏன்னா என்னுடைய கஷ்டம் உனக்கு தெரியுமில்ல. காரில் அந்த பப்புவை நாங்கள் ஒரு இடமா கூட்டிகிட்டு போய் அலைய முடியுமா? நீ பார்த்துக்கிறதா இருந்தால் பார்த்துக்க. 3 நாள் கழிச்சு தொழிலுக்கு போகிறோமா? எந்த தொழிலுக்கு போகிறோம்? ஏய், நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கும் விழாக்கு எடுக்கிறதுக்கும் தான் போகிறோமே தவிர வேற எங்களுக்குன்னு சொல்லி பர்சனலாக எந்த ஒரு இன்ப துன்பம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி பேசணும்னு வைவேன். என்னது நீங்க என்னை கூட்டி விட்டுட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா கூத்தியா? சரி, நான் கேட்கல, தப்பே இல்லை. கூடயே இருந்து அவளை கூட்டி விட்டுட்டு இருக்கீங்க, உங்களை தான் கேட்டுட்டீங்க. 2 பேரும் மாறி மாறி வந்து நான் தான் புரோக்கர், நான் தான் கூட்டி விடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதை நான் கேட்டுட்டு நான் உயிர் வாழணும். இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நான் இங்கே தான் வாழ வர போறேன். முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, அரக்கணர் தாண்டிட்டோம்ல. சரி விடு, மொத்தத்துக்கு விட்டுட்டு வந்துடுறேன். நீயும் யாரை பத்தியும் பேசக்கூடாது, எவனுக்கும் ஸ்பேனர் கொடுக்க கூடாது. எல்லாரையும் கலட்டி விடு. இந்த அப்புறம் இதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப நீங்களே சொல்லுங்க. நான் வர்றதுக்கு மூல காரணமே நீ பண்ற செயல்கள் தான். இப்ப நாப்பில பப்பு எங்ககிட்ட தானே இருக்கு. நாங்க 3 நாளைக்கு மூணாரோ கொடைக்கானலுக்கோ போயிட்டு வர்றோம். வர்ற வரைக்கும் பப்பு நீ பாத்துக்க. வந்தவொடனே உனக்கு எனக்கு யூடியூப் வருமானம் வந்துடும். வந்தவொடனே அதை எடுத்து உனக்கு தர்றேன். எதுக்கு என்னத்தை விளக்கமாற தெரியா? நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு என் கையில பணம் இல்லை. இந்த மாசமும் நான் டிலே பண்றேன். ஆனா அடுத்த மாசம் உனக்கு கண்டிப்பா தருவேன். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காசு இருந்தா நான் கொடுக்குற ஆளா இல்லையாப்பா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஏய், 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள தான்ப்பா வரும். இவ எப்படி சுவையை பத்தி பேசுவா? இதுதான் பாயிண்ட். நான் பேசட்டும், நான் கொண்டு போய் 2 பேரையும் நிறுத்துறேன். அப்போ உனக்கு 50,000 ரூபாய் தேவையில்லை. சுகையில வேணாம்ட்டில. எப்பா எனக்கு இப்பதான்டா நிம்மதி. 50,000 வேணாம். நீங்க 2 பேரும் உள்ள வைப்பீங்க. எதுக்கு? நாங்கே உள்ள போகணும். ஏன் நீ மாத்திரம் உட்காந்துக்கிட்டு அவ பிள்ளைகளை, அவ பாலவிநாயகத்தை, அவளை, என்னைய எல்லாரையும் பேசுற? அப்ப மாத்திரம் நான் கேட்கிறேன், என்னது? தாய் உள்ளே நான் ஒண்ணு நினைப்பேன். இது மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். எது மேல? இது மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். அவளை வேணா ஊர் மேய்ச்சவளன்னு சொல்லத்தான் செய்வேன். சரி. அவன் கூட்டி விட்டு இருக்கான்னு அவனையும் சொல்லுவேன். சரி. இது தாயும் பிள்ளை மாதிரி, இதை நான் சொல்லவே மாட்டேன். சரி, ரைட்டா? அப்ப நீ அவங்கள பத்தி நீ பேசவே இல்லை. வேணாம், என் பிள்ளைய பேசுறதுக்கு நான் ரொம்ப காண்டில இருக்கேன். காண்டில இருக்கேன், என்ன பண்ணுவேனே தெரியாது. எனக்கு அதே காண்டு எனக்கு இருக்காதா? நான் பெத்த பிள்ளைய அவ பேசும்போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன். மானா ஈனோ எல்லாத்தையும் இழந்து நிக்கிற இழிச்சாவாயனா? இங்க பாருப்பா, எனக்கு அதே கோவம் உனக்கு இருக்கிற ஆத்திரமும் கோவமும் வெறியும் எனக்கு இருக்கு. நீ வெளியே காட்டுற, நான் வெளியே காட்டாம உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்கேன். நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாம. வீடியோ போட்டா என்ன? வீடியோல தானே பேசுறேன். என்னை பத்தி பேசுறீங்க 2 பேரும். எதுக்கு உட்கார்ந்து பேசுறீங்க? என்னை பத்தி ஏன் லைவ்லயா ஏன் வீடியோல நான் ஏதாவது வார்த்தை விட்டுறேன்? என்ன எதுக்கு நீங்க 2 பேரும் மொத பேசணும்னு சொல்லி தானே எழுதி வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு கண்டென்ட் இல்லையா? என்னை விட்டா உங்களுக்கு பொழப்பு இருக்கா இல்லையா? சரி, நாங்க உன்னை பத்தி பேசலனே சொல்றோம். நாங்க ஏதோ வீடியோ விலாக் போட்டு நாங்க பாத்துக்கறோம். நீ உட்கார்ந்துக்கிட்டு டெய்லி உட்கார்ந்துக்கிட்டு 8 மணி லைவ்ல உட்கார்ந்துக்கிட்டு எதுக்கு எங்கள பேசுற? நான் பேச போறேன். அப்புறம் நீ உட்கார்ந்துக்கிட்டு காலையில அவ 8 மணிக்கு நொட்டுறதுனால தான் நான் 8 மணிக்கு நொட்டுறேன். அவ பேசுற நீ பாத்தியா? அப்படியே விடுகதை போட்டு பாட்டு பாடி அப்படியே ஜாலியா லைவ் கொண்டு போயிடுவ நீ. இல்ல நீ என்ன ஏன் திறமை? ஏற்கனவே நீ போற கண்டென்ட் போஸ்ட்க்கும் நீ இல்லாத நீ பேசுற பேச்சுக்கும் இல்லாத போதே நான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். நான் கேக்குறியா? நீ வந்து இது நான் இப்படி நீ புருஷனே இல்ல. நீ புருஷனே இல்ல, நீ மனுஷனே இல்ல.
இல்லைன்னா எங்கிட்ட ஊர் மேய்ச்சிட்டு வந்தது உட்காந்துக்கிட்டு நான் வீடு வாங்கி கொடுத்துட்டு வரேன், வீடு வாங்கி கொடுத்துட்டு கட்டில கொண்டாட்டி பெத்த பிள்ளை பேச விட்டு வேடிக்கை பாப்பியா? உனக்கு ஆல்ரெடி 2 சேனல் போயிருச்சு. போயிட்டு போகுது வந்து உட்கார்ந்து இந்த சேனலை நம்பி வரல. உன்னை நம்பி வந்த நீயே போயிட்ட. இது சேனல் தான் எனக்கு பெருசா புடுங்கி. எனக்கு சேனல் தான் புடுங்கியா? இது இல்லைன்னா நான் 10 பாத்திரம் தேய்ச்சி கூட நான் உயிர் வாங்கணும்னு நினைச்சா வாழ்ந்துக்கிருவேன். இதெல்லாம் இதா மானம் கெட்ட வாழ்க்கை. எச்ச கூட போய் நானும் எச்சக்கலத்தனமா பேசுற அளவுக்கு ஆக்கிட்டேன். என்ன வீடியோ எடுக்கவா வேணாமா? நீ என்ன கேட்ட? ரூபா கேட்ட, ரூபா இல்லைன்னா அதோட மேட்ற முடி. உட்காந்துக்கிட்டு எச்ச சொச்ச அப்படிலாம் வந்து என்னையும் சேர்த்து தான் நீ திட்டுற. என்ன எதுக்கு திட்டுற? 2 பேருமே எச்சக்கலங்க. எச்சையை திங்கிற எச்சக்கலை எச்ச. அப்புறம் எதுக்கு என்னை வர சொல்ற? யாரா கூப்பிட்டா? யாரு கூப்பிட்டா? அலையாத வீட்டுக்கு நுழையாத விருந்தாளி மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே பெரிய ரஜினிகாந்த் நினைப்பா. என்ன இப்படி கையெல்லாம் வைக்கிறப்பா ஸ்டில்லு? சரி, இதுக்கு மேல சரி வராது. மூஞ்சா பாரு மூதே. நான் கிளம்புறேன். எனக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டில் இருக்கேன், வேர்க்குது. அதான் எனக்கு எங்கே போனாலும் மரியாதை இல்லைங்க. அங்கே தான் மரியாதை இல்லைன்னு சொல்லி இங்கே வந்தேன். சரி, என் பேரனை பார்த்துட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விளையாண்டுட்டு சரி ஏதோ நல்லது கிட்டதை வாங்கி கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி வந்தா என் பிள்ளைக்கு தாயில்லா பிள்ளைக்கு உமாந்துண்டு மோதிரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு போய் செஞ்சுக்கிட்டு இருக்க பாரு மானம் கட்டி இத்தனை. இது எனக்கு தேவையான பேச்சு தான். சரி விடு, என் நிலைமை எவனுக்கும் வரக்கூடாதுடா. நான் சொல்றது பொண்டாட்டியும் சரியில்லை, கூட வந்தவனும் சரியில்லை. சரின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் சரி என்ன சொல்ற? மாசம் 5 லட்சம் கொடுத்துமே 1 லட்சம் பேசினவன் நீ உட்காந்து பேசவே கூடாது. ரைட்டா? தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி நோம்பு கஞ்சி கரண்டி இருக்குது வச்சு ஒரு இழுத்து விட்டுருக்கேன். பார்த்துக்கங்க, என் நிலைமை இதுதான். நான் இதுக்கு தான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். தேவையில்லாமல் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்டா. அதுக்காகத்தான் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவள் உள்ளே போனால் நான் தான் பின்னாலே மனு பார்க்க போகணும், மிச்சர் வாங்கிட்டு போகணும், வக்கீலை பிடிக்கணும், எல்லாம் செய்யணும். இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுல, நான் தானே போய் உன்னை கோர்ட்டு யாரு நானா உன்னை திருநருக்கு வான்னு கூப்பிட்டேன். யாரு கூப்பிட்டது? நானா? அவள் தானே கூப்பிட்டா. சரியான பொம்பளையா இருந்தா வாண்டா. சரி, அதுலதான் அவளுடைய புத்திசாலித்தனம் தெரியுது. அதாவது நான் என்ன சொல்றேங்க, சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கணுங்கிறது தான். தெரியுதா? வீரத்தை விட விவேகம் தான் வேலை செய்யும். அவ ஒரு எவ்வளவு பெரிய கிரிமினல். அவ ஏமாந்துட்ட. உன் வீட்டு வாசல்ல வந்து நின்று எங்க அந்த பொட்ட பையனு கதவை கேட்ட காட்டினால அப்ப நீ அவளை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். எங்க அம்மா வீட்டுல வந்து பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்கும்போது வந்து சரக்க போட்டதுக்காக உன் செயின் அத்தால அப்ப நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அப்பெல்லாம் அவன் மூளையை யூஸ் பண்ணல. மூளை யூஸ் பண்ணலதாடா மூதேவி பையலே. நீ சொன்னது கேட்டுக்கு காலுக்கு புண்ணா இருக்கு, ரணமா இருக்கு, என்னால முட்டியில சனியனே சொன்னனால சாக்கடை சனியே. இப்போ நான் என்ன சொல்றேன், இவ வந்து தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறா. முதல்ல ஒழுங்கு மரியாதையா அவ வந்தப்பவே வீடியோ எடுத்து வச்சிருந்தீல? இல்ல நான் சொல்றது வீடியோ எடுத்து வச்சிருந்தா. அப்போ வந்து அதை கொண்டுட்டு போய் கொடுத்துருக்கணும். 1. 2வது நேரடியாகவே அங்கே சுப்பிரமணியபுரத்தில் வந்து தகராறு பண்ண போய் விட்டுட்டா. 2 இடத்துலையுமே கோட்டையை விட்டுட்டு காலில் யார் விழுந்தா? அவளுக்காக நீ அவளை விழுக வச்சிருக்கணும். என்னைய விழுக வச்சது பிரயோஜனம் இல்ல. நான் உன் காலில் விழுந்தேன், கம்ப்ளைண்ட் கொடுக்காதன்னு சொன்னது நான் தான். ராசா நீ சரியில்லைல. நீ அப்படியே அப்பாவியா மூஞ்சி வச்சு குரங்கு மூஞ்சிய அப்படியே அப்பாவியா வச்சு ஏன் மூஞ்சி குரங்கு மூஞ்சி. இப்போ ஒருத்தன் வந்திருக்கிற மூஞ்சி அப்படியே கிளுகிளுன்னு இருக்கு. அப்புறம் நீ என்ன எதுக்கு குரங்கு மூஞ்சிங்கிற? கட்டின புருஷன் குரங்கு மூஞ்சின்னு சொல்லலாமா? இருக்க கூடாது. நீங்க இங்க இருந்தா உங்களுக்கு எனக்கு தான் பேச்சு. இங்க இருந்தா என் மூஞ்சி வந்து குரங்கு மூஞ்சி நல்ல மூஞ்சி மாறிடுமா? குரங்கு கூட குடும்பம் நடத்தினா உன்னை அப்படிதான் நான் எல்லா வேணா கேட்பேன். எல்லாம் எப்போ எங்கிட்ட மேய்ச்சிட்டு வந்தவ உட்காந்து உன்னை எல்லாத்தையும் விட்டு எப்படி பேசுற, அசிங்கப்படுத்துற, அதெல்லாம் உனக்கு தெரியல? மனநோயாளின்னு சொன்னது மட்டும் வலிக்குதாக்கும் உங்களுக்குலாம். மனநோயாளின்னு எதுக்கு சொல்றீங்க? ஆமா சொல்ல தெரியும். யாரை பார்த்து? எங்களை பார்த்து மனநோயாளியா? எங்களை பார்த்து இல்ல, உன்னைய பார்த்து மட்டும். அவ தெளிவா இருக்கா. இல்ல நான் மெண்டல, அவ தெளிவு. அது தெரிஞ்சதுதான். நீ தான் இருக்க என்னைய மெண்டல் ஆக்கிக்கிட்டு. நான் வந்தவன ஒரு நிமிஷம் பிரஷர் ஏத்திட்டு நீ கூட உட்கார்ந்துக்க வர. ஏய் இதா வரேன்டா. சரி, மகனுக்கு நான் போய் ஒரு டயரை வாங்கி கொடுத்துட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றேங்க. இவங்களுக்கு என்னதான் செஞ்சாலும் நான் உனக்கு சொல்லவா, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னால நன்னியம் செய்து விட்டார். டயருக்கு இந்த வசனமாப்பா? ஏன் என்னதான் செஞ்சாலும் என்ன பண்ணி செஞ்சுட்ட இது வரைக்கும்? இன்னா செய்தாரே ஒருத்தல். அந்த பயலுக்கு நீ என்ன செஞ்சிருக்கப்பா? எனக்கே நீ கெடுதல் நினைச்சாலும், என்னைய கேவலமா திட்டுனாலும், என் கூட இருக்கிறவளை ஏதோ வார்த்தைகளை சொன்னாலும் நான் நம்ம குடும்பம் பார்க்க தான் வந்திருக்கேன். காலையில என்ன செஞ்சா?
காரி துப்புனால யார? என்னையவா? துப்புறவா நீ உன் பங்குக்கு துப்பிரு. துப்பவா? சரியா போச்சு, அவ்வளவுதான். ஆளை பாரு, போப்பா. உண்டா அவ துப்புறா. ஏய், வாய் மூடு. துப்பிடுவேன்.